இல்ல நிஜ வாழ்க்கையில நிறைய இருக்கு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது. இதில் அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதாவது இந்த வார்த்தையை மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து யாருக்கு சொல்லியிருக்காராம்? மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது. சரியா? அததான் மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். சரியா? இது வந்து ஔவையார் எழுதிய ஒரு பாடல். இதை வந்து என்ன சொல்லுவாங்களாம் அப்படின்னா 4 கோடி பாடல் அப்படின்னு. இந்த பாடல் வந்து வந்த வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஔவையார் இருக்கிற பீரியட்ல அந்த அரசர் வந்து என்ன பண்றாரு, சேர நாட்டை ஆண்ட அந்த அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காண்றாராம். ஸோ அந்த கனவுல வந்து 4 கோடி பாடல்கள் வந்து உடனே வந்து நாளைக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல வந்து தோணுதான். உடனே அவருடைய அவை புலைவர்களை எல்லாமே அழைத்து என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு காலையிலேயே எனக்கு 4000 கோடி பாடல்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே 4000 கோடியில் 4 கோடி பாடல்கள். உடனே புலவர்களை எல்லாம் அழைச்சி சொல்லும் போது புலவர்கள் சொன்னாங்களாம், 4 பாட்டு எழுதுறதுக்குள்ளேயே 2 நாள் ஆகும், ஆனால் 4 கோடி பாடலை வந்து ஒரே நைட்டில் எப்படி எழுத முடியும்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான டென்ஷனில் சுற்றிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஔவையார் அந்த வழியாக வந்திருக்காங்க. அப்போ ஔவையார் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி 4 கோடி பாடலை ஒரே ராத்திரியில் எழுதணும் அப்படின்னு அரசர் வந்து சொல்லிட்டார் அப்படின்னோடனே ஔவையார் வந்து சின்ன புன்னகையோட சொன்னாங்களாம், அதானே நான் எழுதி தரேன், நீங்க கொண்டுட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஔவை எழுதிய பாடல் தான் என்ன பாடல்னா, மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் கூடி பிறந்தோர் நம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த பாடலை புலவர்கள் கொண்டுட்டு போய் அரசர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அரசர் அந்த பாடலை படிச்சுட்டு சொல்லியிருக்காரு, ஆஹா, இந்த பாடல் நீங்க யாருமே எழுதுனது இல்லை, இந்த மாதிரி பாடல் வந்து ஔவைக்கு சொந்தமானது, ஸோ இது ஔவை தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒருத்தங்க வந்து அந்த உரைநடை துணியிலே வச்சு வந்து இலக்கிய நடை, அந்த கவிதை நடை சொல்லுவோம்ல, அதை பார்த்து அவர் ஔவையார் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிச்சு ஔவையாரை கூட்டிட்டு வர சொல்லி அவங்கள வந்து சபையில வந்து கௌரவிச்சு அவங்களுக்கு வந்து பரிசும் பாராட்டும் எல்லாமே வந்து வழங்கியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து அர்த்தம் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். மதியாதார் முற்றம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். சரியா? நம்ம சொல்லுவோம், யாருமே நம்மளை மதிக்காதவங்க வீட்டு வாசல்ல நீ மிதிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் ஔவையார் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? நம்ம அவங்க வீட்டுக்கு போறது அவங்க மனசுக்கு பிடிக்காது. சில நேரம் வஞ்சகத்தோட கூட கூப்பிடலாம். அதாவது இவனை நம்ம வந்து ஒரு ஆளை பழி வாங்கணும் அப்படின்னா, ஒரு ஆளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒரு சூழ்ச்சிக்காய், பகடைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகடைக்காய்களை எல்லாம் இந்த சகுனிகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த பகடைக்காயாக வந்து பயன்படுத்தி கூட நம்மளை வந்து கூப்பிடலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம அந்த இடத்துல எந்த விஷயத்தால பல விஷயத்தால அவமானப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டவர்களுடைய வாசல் படியை வீட்டுக்குள்ளதான் போகணும் இல்லையா, அவங்களுடைய முற்றத்தை கூட மிதியாமல் இருந்தால் அது ஒரு கோடி பெறும் அப்படின்னு வந்து ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன் மனையில் உண்ணாமை கோடி பெறும். சிலர் வந்து இப்போ நம்ம சில வீடுகளுக்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிட்றீங்களா, காஃபி குடிக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே தெரியும் அந்த நம்ம வந்து வேண்டாம் அப்படி சொன்னாலும் அவங்க கிச்சனை நோக்கி உள்ளே போவாங்க, ஆற்றிட்டு கொண்டு வருவாங்க. அப்படியுமே வந்து அவங்க வந்து 1/2 கிளாஸ் போதும் 1/4 கிளாஸ் போடுவாங்க. பரவாயில்ல 4 வீட்டில் குடிச்சிட்டு வந்தோம் இப்போ தான் அப்படிம்பாங்க. ஒரு இன்விடேஷன் எது கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வந்தால் கூட சாப்பிட்டு தான் வந்துடும். அப்பவும் நம்ம இல்லை பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்பேற்பட்டவர்கள் வீட்டில் தான் வந்து நம்ம உணவு இருந்தணுமா. ஆனால் யார் வீட்டில் உணவு அடந்தக்கூடாதான், உன்னீர்னு சொல்லுவாங்களாம். பட் உணவு சாப்பிட வைக்கிறதுக்கு மனசு இருக்காது. தென் அந்த வீட்டில் வந்து அவங்களுக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்காக தயார் நிலையில் எந்த ஒரு உணவும் வந்து ரெடியாகி இருக்காது. சரியா? அப்பேற்பட்டவர்களுடைய வீட்டில் வந்து உணவு அருந்தாமல் இருப்பது கோடி பெறும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 2 கோடி ஆயிட்டா. அதுக்கடுத்து கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். சரியா? 1000 பொண்ணு அள்ளி கொடுத்தாலும் நல்ல குடியில் பிறக்காதவர்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் வந்து
சேர்ந்து இருத்தல், அதாவது இல்லைன்னா அவங்க கூட வந்து ஒரு பழக்கம் மேற்கொள்ளுதல் வந்து பண்ணாமல் இருந்தீங்களா, பழக்கம் மேற்கொண்டீங்களா அது நல்லது கிடையாது. அந்த மாதிரி கோடி கொடுத்தாலும் பணக்காரனாக இருக்கான், ஆனால் அவன் மனசில் பூரா வெறும் அழுக்கு வெஞ்சன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட இவனால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், இவனால் காரியம் ஆகுது, இவனால் நம்ம இன்னொருத்தனை அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க கூட நம்ம சேர்ந்திருந்தோம் என்றால் அது வந்து தவறானது. அப்படிப்பட்டவர்களுடைய வாசல்ல நீ சேராதே. அப்படி நீ சேராமல் இருந்தால் அது கோடி பெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 4வது கோடி என்ன அப்படின்னா, அதை வாசிச்சு சொன்னேன். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். கோடி ரூபா பணம் கொடுத்து ஒரு நடக்காத ஒரு விஷயத்த இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பரப்ப சொல்லுவாங்க இல்லையா, பொய்யான செய்திகள். சரியா, இப்போ கோர்ட்டில் நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், கோர்ட்டில் வழக்கில் வந்து பொய் சாட்சி சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மீடியாக்கள்லாம் போய் நம்ம வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது காசுகளை வாங்கிக்கிட்டு இல்லாத ஒரு செய்தியை வந்து நம்ம தவறான முறையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பரப்போம். இந்த மாதிரி பண்ணாங்க, என்ன அவங்க வந்து பதிலுக்கு சொல்ல போகிறாங்களா, எவிடன்ஸ் என்ன காட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பணம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாத. அப்படி கிடைத்தாலும் நீ பண்ணாமல் இருப்பது தான் இந்த கோடிக்கு சமம் அப்படின்னு 4 கோடிகளை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா, ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லி இருக்கேன். பட் நம்ம வந்து நிறைய பேர் என்ன செய்வோம், நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பங்கும் போது அந்த மதியாத தலைவாசல் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம குடும்பம் தானே அப்படின்னு பெரும்பாலானோர் சேருகின்ற வழக்கம் உண்டு. மற்றபடி இது வந்து நம்மளுக்கு பொருந்துமே வழியா மற்ற அடுத்த குடும்பத்தினருக்கு இது வந்து பொருந்தாது. சரியா, சரி, ஓகே. இப்படி வந்து ரொம்ப நல்லாவே ஃபெஸ்டிவல் வந்து போச்சு. நான் வந்து ஃபெஸ்டிவலில் வந்து மார்னிங் வந்து அந்த ப்ளூ கலர் சாரீ இப்போ பார்ப்பீங்க நீங்கள், நல்லா ஃபேன்சி சாரீ பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா கட் ஒர்க் வச்சு அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சாரீ. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் கலர் இது சில்க் சாரீ. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளாரல் ஒர்க்லலாம் வச்சு இப்போ வந்து ஒரு சாரீ வருது. அது என்ன சாரீ, அது பேர் என்னமோ சொன்னாங்க, ஃப்ளாரல் டிசைனில் இருக்கும் போதுக்கும் நல்லா நைஸாக இருந்துச்சு. இப்படி 3 சாரீ வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். நைட்டுக்கு வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று, மார்னிங் வந்து காலையில் மாஸுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த விளையாட்டுலாம் பார்த்துட்டு நான் ஈவினிங் ஆசீர்வாதத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம். நல்லாவே நீங்கள் அந்த வீடியோவே பாருங்கள், சும்மா ஏனோ தானோ அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்காது, நல்லாவே இருக்கும் வீடியோ. இப்போ வந்து பார்க்கலாமா, சாரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், அதில் காட்டிட்டு ஒன்று உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 3 நாள், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே வந்து ஃபெஸ்டிவல் வந்து நல்லா போச்சு. நீங்கள் வந்து தம்ப்லைனில் பார்த்த மாதிரி இந்த சென்ட் ஃபிலோமினால் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 4 வருஷமாக 22, 23, 24 3 வருஷமாக வந்து நான் அந்த ஃபெஸ்டிவல் வந்து நான் பார்க்கவே இல்லை. 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஃபிலோமினால் அந்த புனிதையினுடைய திருவிழாவை காணுறதற்கான பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து நான் ஒரு ஹாப்பியான மனநிலையில் அதை காணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை மாதிரி நடந்திருக்கு. பட் அதுலேயுமே வந்து சில விதமான வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் வந்து என் மனசுக்குள்ளே வந்து நிறைய நிறைஞ்சிட்டு இருக்குது. அதையும் வந்து புனிதையிடம் வந்து எங்களுக்காக இதை எல்லாமே மாற்றி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புனிதையிட்ட வந்து என்னுடைய வேண்டுதலை வந்து நான் வச்சுட்டு வந்திருக்கேன். சரியா, நிறைய மக்களுக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை எனக்கே வந்து எனக்கும் நிறைய வேண்டுதல்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் போல் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கேள்விகள் வந்து புனிதையிட்ட வந்து கேட்கணும் போல் இருந்துச்சு. அதையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு வந்திருக்கேன். பட் ஓவரால் வந்து பார்க்கும்போது வந்து நல்லபடியாகவே எந்தவித ஒரு இது இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், எந்தவித ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு இது நடந்துடும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாவே வந்து ஃபெஸ்டிவல் போச்சு. ஹாய் நண்பர்களே, இது வந்து தூத்துக்குடி ராஜபாளையம். நான் வந்து கல்யாணம் பண்ணி போன ஊர். இந்த ஊரில் 8ஆம் திருவிழா அன்னைக்கு ஒரு நடன நிகழ்வு வைப்பாங்க. நம்ம எல்லா ஊர்லேயுமே நடன நிகழ்வு பார்த்துருப்போம், ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் இது பெரிய ஒரு காலேஜ் இல்லை பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் லெவலில் கூட அதை விடையும் கிராண்டான ஒரு இந்த டிவி ஷோலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பின்னால் எல்இடி டிவி லைட்டிங்ஸு, பின்னால் அந்தந்த நிகழ்வுக்கு தக்கன மாதிரியான நிறையா அந்த நடனத்தை வந்து விளக்கக்கூடிய செயல்கள் வீடியோவில் அப்படி போட்டு செம்மையாக வைப்பாங்க நண்பர்களே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாருமே, அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கல்யாணம் முடிஞ்சவங்க வரைக்கும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு டைம் இல்லைன்னா நாங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து 1 மந்த்தாக வந்து வேலைக்கும் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய வீட்டுக்காரர் பேரை சொன்னால் தினேஷ் குட்டி. அந்த தினேஷ் குட்டியோட ஊரினுடைய ஃபெஸ்டிவல்
சென்ட் ஃபிலோமினால் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேவா, இதுதான் இன்னைக்கு ரதி அம்மாவோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? ப்ளூ கலர் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டியிருப்போம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் ப்ளவுஸ், சரியா? 3 இயர்ஸ் ஆகுது நண்பர்களே நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணி. 3 வருஷத்துக்கு பிறகு நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன். முன்னாடியெல்லாம் வந்து டெய்லி வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து மாஸ்க்கு போவேன் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் வந்து எல்லாமே மாறி மறுபடியும் வந்து நாங்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நம்ம இருக்கிற 5-6 தலைமுடியையும் நல்லா வந்து நீட்டாக வந்து என்ன பண்ணியாச்சுன்னா அலசி எடுத்தாச்சு. இதுதான் வந்து ஃபெஸ்டிவலுக்காக நான் வந்து வாங்கியிருக்கிற சாரீ. இந்த சாரினுடைய லுக் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய நார்மல் கலர்ஸை விட இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கு ப்ளூவும் இல்லாமல் இங்கு ப்ளூவில் இன்னும் கொஞ்சம் ஒரு கலர் வந்து ஆட் ஆயிருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ. நான் எந்த விதமான ஒரு ஃபில்டருமே இந்த வீடியோவில் போடலை. அப்படியே தான் எனக்கு வந்து யூடியூப்பில் நான் வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா போட மாட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஃபுல் வியூவு. அந்த கல் எல்லாமே நம்ம வந்து சாதா சாரீக்கும் நிறைய வந்து ஆன்லைன்லலாம் நீங்கள் வந்து சாரீஸ் வந்து பார்க்கலாம், வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி ஒர்க்குகள் எல்லாம் நம்ம நேரில் பார்த்தா தான் இது ஒர்க்கு எப்படிப்பட்ட ஒர்க்கு, அந்த கல் எப்படிப்பட்ட கல், அந்த கிளாத் எப்படி கிளாத் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த முந்தானை நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, நிறைய ஸ்டோன் ஒர்க்கில் நீங்கள் உள்ள அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மேலே ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அது எல்லாம் ரொம்ப விலை குறைவாக உள்ள துணி அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஸ்டோனும் வந்து அது ஸ்டோன் கிடையாது, சீக்வன்ஸ் மாதிரி உள்ள கற்கள் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேட்டுக்கு தக்கன எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுறோன்னா காரில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. கிளம்பி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கோயில் அப்படியே வந்து கோயிலில் நல்லா மாஸ் அட்டன் பண்ணோம். மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா பந்தலில் உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாச்சு. கடைகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து பண்டங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வாங்கி அதிலேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் எங்களை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அங்கங்கே எல்லோரும் அவங்கவுங்க முத்தத்தில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, எப்போவும் போல் ஒரு வரலாறு முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பதிவை வந்து வெளியே தெரிவிக்கணும் இல்லையா, அதனால் விதவிதமாக உட்காந்து ஃபோட்டோ மாற்றி மாற்றி 3 பேருமே எடுத்துக்கிட்டோம். பாப்பாவும் வந்து அவளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா. நான் வந்து இந்த இடத்துல இந்த ஓரத்தில் வந்து உட்காந்துருந்து அப்படியே இந்த கடைகள், மற்ற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுறது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோயிலுடைய டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பூ கொத்து, அதுக்கப்புறம் வந்து இளநீலாம் போட்டு ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நண்பர்களே, நம்மளுடைய செகண்ட் அவுட்ஃபிட் நான் சொன்னேன் இல்லையா, 3 அவுட்ஃபிட் வந்து நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய செகண்ட் அவுட்ஃபிட் நல்ல ஒரு ரெத்தன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு இதாக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கே அந்த ரெட்டு. இன்னொன்று வந்து செங்கல் கலரில் இருக்கும், இன்னொன்று மெருனிஷாக இருக்கும். அப்படி இல்லாமல் செம்ம ரெட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடில் சாரீக்கு சைடில் ஒன்று மாட்டுறாங்க இல்லையா, ப்ரூச் ஒர்க், அதுவும் வந்து நான் மாட்டியிருந்தேன். நியூ சாரீஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஃபெஸ்டிவலுக்கு தான் ஒன்று ஒன்றா கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னல. நேற்று நைட்டு வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் சாரீ, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் சாரீ ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு சாஃப்ட் சில்க் பட்டு நம்ம வியர் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அவ்வளோக்குள்ள ஒர்த்தபிளாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த சாரியை வந்து சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஃபெஸ்டிவலோட முடிவுக்கு வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பானை எடுத்தல் போட்டி, அதெல்லாம் நிறையவே வைப்பாங்க. நண்பர்களே, இது எங்களோட தேர்ட் அவுட்ஃபிட் சரியா? ஆமாம், தேர்ட் அவுட்ஃபிட். அதாவது நேற்று நைட்டு வந்து ப்ளூவில் வந்து அந்த ஃபேன்சி சாரீ இருக்கு இல்லையா, அது வந்து கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரெட்டில் சில்க் சாரீ, அவங்களும் ரெட்டில் மேட்சாக போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா லைட்டு ஒரு டிஸ்டம்பர் பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளார் பார்த்திங்களா, இந்த டிசைனில் வந்திருக்கா. ஸோ அதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து நான் பேர் பண்ணியிருக்கிறேன். அவருக்கும் மேட்சாக எங்கள் வீட்டுக்காரருக்கும் வந்து சட்டை வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? அப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து 3 அவுட்ஃபிட் மாற்றிருக்கோம். இனிமேல் ஒழுங்காக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிடும், அவ்வளோ சீக்கிரம் துவைக்கிறது வாஷிங் மிஷின் துவைக்க, அதுக்கு வந்து இந்த வரத்து நண்பர்களே. ஆனால் என் கூட ஜோடியாக ஒரு ரீல்ஸ் கூட பண்ணல நண்பர்களே. நம்ம 3 இது நல்லா புது ட்ரெஸ்ஸாக மாற்றிருக்கோம். வேணுமே பண்ணலை நண்பர்களே, பார்த்துக்கோங்க. ரொம்ப ரீல்ஸ் பண்ணல, ஆனால் ரீல் நிறைய விட்ருக்கு.
1500. 1500 என்கிட்ட ஆட்டையை போட்டாரா? இருங்க கட்டிமா வரேன். செல்ல கீழே வைங்க, எல்லாரும் செல்லை பார்த்துட்டே இருக்குது. ஏய் செல்ல கீழே வை தாத்தா. தாத்தா செல்லு வைங்க, கீழே வைங்க தாத்தா. தாத்தா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நகை கடைக்கு வந்துடும். பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் பாருங்க. எப்படி கட்டிமா? மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. நம்ம நகை கடைக்கு வந்துடும். நகை கடைக்கு வந்திருக்கோமா? எதுக்கு? நகை வாங்க. கொள்ளையடிக்கவா? இங்கே எதுக்கு வந்துருக்கோம்? தட்டு வச்சு சாப்பிட வந்துருக்கோம் ஹோட்டலில்.